இயேசுவில் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்போவுமே சந்தோஷமாக இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களை எல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போகிறாரு. மகளே மகனே, கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமாக இருன்னு சொல்கிறது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆம் என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்தால் புது சிருஷ்டி அடைகின்றான். பழையவைகள் ஒழிந்து போகின, எல்லாம் புதிதாய் ஆகினர். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 சொல்லப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. இன்றைய நாள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக, நம் பாவங்களுக்காக சிலுவையில் பலியானார். இன்றைய நாள் நம்ம யோசிக்கிறோமா? நமக்காக மரித்த ஆண்டவர், அவருக்காக நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவர் விலையேறப்பட்ட ரத்தத்தினால் நம்மளை சுத்திகரித்தார், நம் பாவங்களை கழுவினார். நீ பரிசுத்தமாக இருக்கணும், நீ பரிசுத்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இன்றைய நாள் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம்? என்னென்ன விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துட்ருக்கோம்? எப்படிலாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம்னு சொல்லி யோசிச்சு பாருங்களா. ஐயோ பிரதர், நான் செய்யக்கூடாத தவறுலாம் செஞ்சுட்டேன், எவ்வளோ இருக்குல்ல. இதுக்கப்புறமாவது நான் ஆண்டவர் பிள்ளையாக இருக்கணும், அவருக்கு நான் உண்மையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி நீ மனம் திருந்தி வாழ்ந்தவங்க எத்தனை பேர் இல்லை? சவுலின் வாழ்க்கையை பாருங்கள். அவன் கிறிஸ்துவை எதிர்த்து அவருக்கு விரோதமாக தவறான காரியங்களை செய்தான். நீங்கள் பைபிள் எடுத்து படிக்கும்போது தெரியும். சவுலின் வாழ்க்கையை பார்க்கும்போது கிறிஸ்துவுக்குள்ளாக எதிர்த்து நிற்கின்ற ஒரு மனிதனாக இருந்தான். அவனுக்குள்ள விசுவாசம் எப்படி வந்துச்சு? இயேசு தம்முடைய அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் அவனை சந்தித்தார். ஆண்டவருக்குண்டான ஒரு சந்திப்பு சவுலை முற்றிலுமாக மாற்றியது. சந்தித்து பேசுகின்ற பொழுது எப்படி இருந்த சவுல் திடீர்னு அவனுக்குள்ள மாற்றம் எப்படி வந்துச்சு? நம்ம வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், சில பல வலியும் வேதனையும் இருக்குது. திடீர்னு யாராச்சும் முகம் தெரியாத நபராக இருக்கட்டும், இல்லை யாராவனா இருக்கட்டுமே, பேசுகின்ற பொழுது ஒரு ஆறுதலாக பேசுவோம். என்ன பண்ணுவோம்? வெளிப்படையாக நம்ம என்ன பண்ணுவோம்னா இருக்கிறத சொல்லிவிடுவோம். அப்போ தான் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். நம்ம பாரெல்லாம் குறைஞ்சிச்சுரா. அவங்களும் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாங்க, ஒரு ஆறுதலாக 4 வார்த்தை பேசினாங்க, எனக்குள்ள மாற்றங்கள் வந்துச்சு. அதே மாதிரி தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலை சந்தித்து பேசுகின்ற பொழுது அவருக்குள்ள பல மாற்றங்கள், அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் சந்தித்தார். ஆண்டவருக்குண்டான ஒரு சந்திப்பு சவுலை முற்றிலுமாக மாற்றியது. அவன் தேவனுடைய பரிசுத்தவானாக மாறினான். எப்படி பார்த்தீங்களா? உண்மையுள்ள வார்த்தை இது. ஒருத்தர் எதிர்த்து நின்று போராடும் போது, நான் இப்படி தான், நான் பிடிவாத கொண்டு பிடிச்சவன் தான், நான் கோவக்காரன் தான், என்னை யாரும் மாற்ற முடியாது. ஆனால் அப்பேற்பட்ட சவுலை மாற்றினார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ பேர் கடந்து வந்திருப்போம்ல, இவங்களெல்லாம் திருத்த முடியாதுன்னு நினச்சிருப்போம். ஆனால் 2 வார்த்தை நம்ம அன்பாக பேசிக்கின்ற பொழுது திருடனும் நமக்கு என்ன பண்ணுவான்? நண்பனாய் மாறுவான். சாரிங்க, ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி உறவுகள், நமக்கு நிறைய உறவுகள் கிடைக்கும். இன்றைக்கி அன்பாக பேசுகிறதுக்கு யாருமே இல்லை. அறிவுரை சொல்லி தான் நான் திருந்தி வாழ்ந்திருப்பேன் பிரதர், நான் நல்லா படிச்சிருப்பேன். அப்போது சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. நான் இப்படிப்பட்ட பாதை நான் தேர்ந்தெடுத்துட்டேன், இப்போ யோசிக்கிறேன், நல்ல உறவுகளை நான் சம்பாதிக்கல அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கப்புறம் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் நல்ல உறவை கொடுக்க போகின்றார். சிலுவை உற்று நோக்கி பாருங்கள், ஆண்டவர் உங்களை அழைக்கின்றார். அவர் உங்களை சுத்திகரித்து புது சிருஷ்டியாக மாற்ற விரும்புகின்றார். சவுலை பவுலாக மாற்றியதைப் போல உங்களையும் அவர் மாற்ற போகின்றார். ஆண்டவர், என் பிள்ளையே என்னிடம் வா, நான் உனக்கு புதிய இருதயத்தை தருகின்றேன் என்று கூறுகின்றார். உங்களுக்காகவே அவர் செய்த தியாகத்தை பாருங்கள், தாழ்மையோடு அவரிடம் வாருங்கள், தகப்பனே என்னை மன்னியுங்கள் என்று கேளுங்கள். நிச்சயமாய் அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்த போகின்றார், நம் பாவங்களை எல்லாம் மன்னிக்க போகின்றார். இன்றைய நாள் ஜெபம். உலகில் வாழ்கின்ற எல்லாருக்கும் நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வாழ்க்கை நிலைமை மாற்றுங்கப்பா, உடல் தெம்பு வலிமையை கொடுங்கப்பான்னு சொல்லி கேட்கலாமா? ஜபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய இரக்கத்தையும் கிருபையும் நாடி தாழ்மையுள்ள இதயத்துடன் உம்மிடம் வந்திருக்கின்றனப்பா. எங்கள் ரட்சிப்புக்காக சிந்தப்பட்ட இயேசுவின் விலையேற பெற்ற ரத்தத்திற்காக உம்மை சோத்தரிக்கின்றன. ஆண்டவரே, எல்லா பாவத்திலிருந்தும் எங்களை சுத்திகரித்து கிறிஸ்துவுக்குள் புது சிஷ்யாக்கும் ராஜா. நீர் சவுலை பவுலாக மறுரூபமாக்கியதைப் போல எங்கள் இருதயத்தை மறுரூபமாக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் ஆவியை புதுப்பியும் ராஜா. உம்முடைய வழியில் நாங்கள் நடக்கும்படி எங்களை உம்முடைய அன்பினாலும் சமாதான
ஞானத்தினாலும் நீதியினாலும் நிறைந்தரல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லா பாவ பழக்க வழக்கங்களிலிருந்து எங்களை விடுதலான ஒரு வாழ்க்கை கொடுப்பீர் நம்புகிறேன் இயேசப்பா. உம்மிடமிருந்து நாங்கள் பிரிக்கும் எல்லாவற்றிலிருந்து எங்களை விடுவித்தரல வேண்டும் என்று கேட்கிறேன் ஆண்டவரே. உமக்கு சொந்தமானவனாக நான் என்றும் உடலாலும் மனதாலும் ஆவியினாலும் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு உதவி செய்யுங்கப்பா. முழு இதயத்தோடு உம்மை பின்பற்றும்படி என் விசுவாசத்தை பலப்படுத்துங்க ராஜா. எங்கள் வாழ்க்கையை முற்றிலுமாக உமக்கு அர்ப்பணிக்கின்ற ஆண்டவரே. உம்முடைய பரிபூர்ண சித்தத்தின்படி எங்களை நடத்துங்கப்பா. மாறாத உம்முடைய அன்பிற்காக உமக்குள் எங்களை புது சிருஷ்டியாக புது மனுஷனாக மாற்றிவிட நம்புகிற ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு எந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்க ராஜா. நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரங்களால் தொட நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல்.